நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூரில் இருக்கோம். சோழிங்கநல்லூருக்குள்ளே ஐடி கம்பெனி. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியம், அதுக்கு பேக் சைடு தான் இருக்கும். செகண்ட் ஆர்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்னமலை மெட்ரோ, அதாவது கிண்டிக்கு பக்கத்தில் சின்னமலை மெட்ரோலேருந்து இங்கே சேப்பாக்கம். எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 7,900. ரோலக்ஸ் அவன் பேரு டில்லி. நண்பர்களே, என்னை வாழ விட மாட்டேங்கிறாங்க. நான் எங்கன்னா போகலான்னு இருக்கேன். சரி, ஓகே வாடா இங்க பாரு நண்பர்களே, இங்கதான் நம்மள இருக்கேன். வாங்க நண்பர்களே. அண்ணே, நண்பர்களே, ஏய் யாரா அந்த அண்ணன் உங்களுக்கு இருக்கீங்க? யார் தாண்டா அவரை வாழ விட மாட்டேங்கிறீங்க? ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? பாவம்டா மனுஷன், நல்ல மனுஷனா இருக்காரா? அவரை போட்டு ஏன்டா திட்டுறீங்க, அடிக்கிறீங்க? அவரை வாழ விடுங்கடா, அவரை தொழில் பண்ண விடுங்கடா. கடையை வேற உடைச்சு விட்டாங்களே. ஆமா நண்பர்களே, கடையை வேற உடைத்தாங்க நண்பர்களே. நான் வாழ விட மாட்டேறாங்க. போய் அடி போனே வேணே, யார் அடிச்சிரோமா? ஒத்த கொத்தி கொட. அண்ணே, நீ பேசுற மாஸ்டர் எல்லாம் பார்த்தா தமிழ் சினிமாவுக்கு ஒரு கிரேட் ரைட்டர் கிடைச்சிட்டாருன்னு. அப்படியா? நானே அடுத்து எல்லாம் நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாமா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, டைம் வந்து 7:28, கிட்டத்தட்ட 7 போகுது. நம்ம இப்போ தான் ஷார்ட் பண்ண போனோம். என்னடா ஷார்ட் பண்ண போனால் 30 நாள் 50,000 ரூபாய் சம்பாதிச்சு காட்டலாமா? காட்ட முடியும்னு நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரேப்பிடோ எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கலாம். எதில் ஆர்டர் வருது அதில் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே 1 எவ்வளோ சம்பாதிக்க போகிறோன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை. போயிட்டே கிடப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? முள்ள கிடப்பல ஏன் முட்டா போல. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியம், அதுக்கு பேக் சைடு தான் இருக்கும். செகண்ட் ஆர்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்னமலை மெட்ரோ, அதாவது கிண்டிக்கு பக்கத்தில் சின்னமலை மெட்ரோலேருந்து இங்கே சேப்பாக்கம். எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 180. ரேபிட்டோவில் வந்தோம் 180. ஃபஸ்ட்டு ஒரு 180, இப்போ ஒரு 180. ஆனால் அது வந்து 13 கிலோமீட்ரு, இது வந்து 10 கிலோமீட்ரு தான். ஏன்னா அந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். ரேபிட்டோவில் வந்து ஒரு அளவுக்கு டீசெண்டாக கரெக்டான அமௌண்ட் வரும். சரி, ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து வெயிட் பண்ணலாம். டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் சத்தியமாக செம்ம ஹேங் ஆகுது. டைம் 9 ஆயிடுச்சு. 9:06 ஆகுது. சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சோழிங்கநல்லூர் ஐடி கம்பெனிக்குள்ளே இருக்கோம். செம்ம பெரிய ஐடி கம்பெனி. நான் இந்த இடத்துக்கு ஒரு 3-4 வாட்டி தான் வந்திருக்கேன். டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகிடுச்சு. இன்னும் வந்து சாப்பிட்ணும். ஓவராக பசி எடுக்குது. சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நடுவில் ஒரு 1 ஹவர் வந்து ஆர்டர் வராது இருந்துச்சு. காலையில் டிஃபன் சாப்பிட்டது வந்து 75 ஆச்சு. என்னென்ன சாப்பிட்டேன்னா ஒரு தோசை, ஒரு முட்டை தோசை, ஒரு வடை, ஒரு ஆம்லேட்டு. நான் ஏன் முட்டை தோசை சாப்பிட்டேன், ஆம்லேட்டு ஏன் சாப்பிட்டேன்னா எனக்கு முட்டை வந்து நிறைய பிடிக்கும், அதனால தான் சாப்பிட்டேன். பட் அது இல்லாத ப்ரோட்டீன் வேறு. என்ன பண்ணுறது, இப்போ என்ன சாப்பிட போகிறோன்னு தெரியல. இது வரைக்கும் எவ்வளோ நம்ம வந்து ஓட்டியிருக்கேன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. ஈவினிங் ஒரு பார்க்கலாம் எவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம உடம்பு வந்து எப்படி சொல்லுது, ஓட்டணுன்னா நைட்டு ஃபுல்லாக கூட ஓட்டலாம். பட் நாளைக்கு நம்ம வந்து ஓட்டி ஆகணும். இன்றைக்கே ஓட்டிட்டு நாளைக்கு லீவ் போடக்கூடாது. அதனால் லிமிட்டாக ஒரு 6-7 அந்த மாதிரி வரைக்கும். காலைல நம்ம 7:30 எடுத்தோமா, 7:30லேருந்து ஒரு 7 இல்லைனா ஒரு 6:30 அந்த டைம் வரைக்கும் ஓட்டலாம். ரொம்ப நேரம் நம்ம வந்து ஓட்ட தேவை, ஏன்னா உடம்பு டயர்டாகிடும். இப்போயே எனக்கு வந்து முதுகெல்லாம் வலிக்குது. சரி, ஓகே, சாப்பிட்டு வரேன். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. இன்னுமே ஆர்டர் வரல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட் நாளே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதில் நம்ம போயிட்டு கேஸ் மைனஸ் பண்ணோம், சாப்பாடு மைனஸ் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோமோ இன்றைக்கி இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு
மீதி எவ்வளோ நிற்குதோ அது 500 ரூபாய் இருந்தாலும் சரி இல்லை 100 ரூபாய் இருந்தாலும் சரி அந்த காசு தான் வந்து நம்ம கணக்கு எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே கணக்கு எடுத்தால் அது எங்கேயோ போகும். ஆனால் அது வந்து நிற்காது நம்ம கையில். எல்லோரும் அப்புறம் வந்து இவன் தான் இவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினச்சிடுவாங்க. அதனால் நம்ம வந்து சாப்பாடு, கேஸு, பெட்ரோலு இது எல்லாம் நம்ம செலவுலாம் போயிட்டு எவ்வளோ நிற்கிதுன்னு தான் மேட்ரு. ஆட்டே வரல. இப்போ ஒரு ஆட்டோ வருது, இங்கேருந்து வடபழனி வருது. நம்மக்கிட்ட கேஸ் இல்லை, போக முடியாது. அதுவும் ஆர்டர் போயிடுச்சு. சரி, இன்றைக்கி இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா போயிட்டு நம்ம எடிட் பண்ணுற வேலை இருக்குது. அதனால் இதோட முடிச்சிக்கலாம். எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் நான் போகிறேன், டீட்டெயிலாக பார்த்துங்க. எவ்வளோ ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து 1290 வந்து இது ஆன்லைனில் ஓட்டுறது மட்டும். கை சவாரி வந்து ஒரு 300 ரூபா, ரெண்டும் சேர்த்தா 1590. இதில் வந்து 340 ரூபா கேஸு, 75 ரூபா காலை சாப்பாடு, 80 ரூபா மதிய சாப்பாடு. காலை 7:30 மணிக்கு ஆரம்பித்து 4:30 மணி வரைக்கும் ஓட்டணும். டோட்டல் அமௌண்ட் வந்து 1095 ரூபா. எத்தனை கிலோமீட்டர்னா 120 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். நம்ம வந்து 50,000த்தில் 1095 ரூபா ஓட்டிட்டோம். மீதி வந்து 48,905 ரூபா ஓட்டணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ ஸோ மச் ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.